see whenever we study anything சரிங்களா நம்ம படிக்கிற எல்லா விஷயமே நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆர்டிக்கல் என்னன்னா புக்ஸ் தான். புக்ஸ் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிற அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு அது வெரி குட் எக்ஸாம்பிள். நீங்கள் சி ப்ரோக்ராமிங் படிக்கலாம் சரியா, நிறைய பேர் மார்க்ஸ் கம்மியாக எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னா இந்த சி ப்ரோக்ராமிங்கோட டைம் நாளைக்கு உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு யூஸ். லைக்வைஸ் புக்ஸ் இஸ் a thing that you can again and again get benefit. நிறைய டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் நிறைய ஆத்தர்ஸ் இருக்கு. ஸோ when you go for authors எடுத்துட்டீங்க அப்படின்னா சுஜாதா, ஜெயமோகன், ஜெயகாந்தன் இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் ஆத்தர்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா நம்ம மூவிஸே கம்பேர் பண்ணிக்கலாம். இந்தியன் ஒன் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன் அப்படின்னா அதோட மியூசிக்கு, அதோட டைலாக் ரைட்டிங் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த டைலாக் ரைட்டிங் எழுதுனது ஒரு ஃபேமஸ் எழுத்தாளர் ஆர்டிஸ்ட் சுஜாதா. அவங்க இல்லை இப்போ ஸோ அதனால அவங்களால அந்த அவுட்புட்டை கொண்டு வர முடியும். ஸோ ரைட்டிங் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ்க்கு காரணமானு கேட்டால் கிடையாது. ரைட்டிங் ஒரு மேஜர் காரணம் அப்படிங்கிறது தான் சரியா. ஸோ புக்ஸை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஃபேமஸ் எபிக் மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் அந்த கர்ணனோட கதையை சொல்லிட்டேன், நான் ராஜாளிக்காரரை சொல்லிட்டேன், ராஜாளிக்காரரை சொல்லிட்டேன். தென் அதே மாதிரி மகாபாரதத்தில் இன்னொரு இன்சிடெண்ட் ஐ ஷேர். ஸோ எது அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பாரத போர் வந்து இட் வாஸ் ஹேப்பன் இன் 14 days. அது வந்து 14 days நடந்துச்சு. ஸோ அந்த 14 days நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பக்கம் டீமாக வந்து புரிஞ்சுருப்பாங்க. ஸோ பாண்டவர்கள் 5 பேர் இருப்பாங்க, கௌரவர்கள் வந்து 3 பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி போர் வந்து தொடங்கி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து அர்ஜுன் வந்து சொல்லுவாங்க. ஐ மீன் கர்ணன் வந்து என்ன பண்ணுவான்னா அர்ஜுனோட தேரை வந்து தள்ளி 2 ஸ்டெப்பு பின்னாடி இவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து நம்மளை ஹிட் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணன் கிட்ட சொல்லி நீ இப்படி இடதுலேருந்து வலது புறமா தாமரை வியூகம்னு சொல்லுவாங்க. அதாவது வியூகம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பேட்டில் ஃபீல்டில் அந்த வியூகத்தை சுற்றி தான் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணுவாங்க. நிறைய வியூகம், சக்கர வியூகம் இருக்குது, ராஜாளி வியூகம் இருக்குது, தாமரை வியூகம் இருக்குது, சந்திரபிம்ப வியூகம் இருக்குது. வியூகம் வந்து போயிட்டே இருக்கு சரியா. ஸோ தாமரை வியூகம் அப்படிங்கிறது என்னன்னா தாமரை மலர் பார்த்துருக்கீங்களா? தாமரை மலர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், இப்படிதான் முடியும் கரெக்டா. ஸோ அந்த வியூகத்தில் தாமரை நடுவில் தான் அந்த முட்டு வந்துருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் வந்து பெட்டல்ஸ் வந்து ரவுண்ட் பண்ணிருக்கும். அப்போ எந்த இடத்துல யார் இருக்கான்னு சொல்ல முடியாது. உள்ள இருந்தால் வெளியில வந்து அவுட்புட் வந்து வரும். ஸோ அப்போ அந்த வியூகத்தில் போகும்போது நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் இருப்பான், மற்ற இடத்துல எல்லாம் சோல்ஜர்ஸ் வந்து கவர் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து போகும்போது நம்ம கர்ணனோட தேரை வந்து இடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து சொல்லுவாரு. ஸோ அதே தாமரை வியூகத்தில் போவாங்க, கர்ணனோட தேர் இடிச்சிருவாங்க. கர்ணனோட தேர் பின்னாடி போயிடும், 4 ஸ்டெப் பின்னாடி போயிடும். இதெல்லாமே வெரி கரெக்ட் சரியா. உடனே என்ன ஆகும் அப்படின்னா அர்ஜுன் ரொம்ப ப்ரைடாக ஃபீல் பண்ணிடுவாங்க. பாத்தியா கிருஷ்ணா, கர்ணன் வெறும் 2 அடி தான் தள்ளலாம், நான் 4 அடி தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிருஷ்ணன் வந்து ரொம்ப அசால்ட்டா அந்த குதிரையோட இது இருக்கு இல்லையா, நம்ம குதிரை ஓட்டுறதுக்கு வச்சிருப்போம்ல அந்த சாட்டை மாதிரி அதை வந்து கீழே கூட விடாம இதை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. என்னை ஏன் பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கேட்கும்போது உன்னோட பேர் இருக்குல்ல அதை வந்து அக்னி பகவான் காட் ஆஃப் ஃபயர் அவர் வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பார் அர்ஜுனனுக்கு. அதுக்கு இன்னொரு ஸ்டோரி அதை நான் நெக்ஸ்ட் மந்த் சொல்லுவேன். அதாவது அர்ஜுனன் வந்து என்னன்னா அவனோட கேரக்டர் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போய் அதை வெற்றி அடையணும், அவ்வளோதான். அதை எதுக்காக தேடுறோம், யார் சொல்லி தேடுறோம் அதெல்லாம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சிங் டாஸ்க், ஏதாவது சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கும், அதை ஜெயிக்கணும். அந்த மாதிரி 4 திசைக்கு போவோம், வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு போய் ஒவ்வொரு திசையும் ஒவ்வொன்றை வென்றுட்டு வருவோம். அப்படி ஒரு திசையில போகும்பொழுது தான் அக்னி பகவானை பார்த்து அந்த அக்னி பகவான் தான் அந்த தேரை வந்து அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அவனோட தேரை கொடுத்தது அக்னி பகவான். தேரோட கொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த கொடியில ஆஞ்சநேயர் இஸ் த காட் ஆஃப் பவர். ஏன்னா ஸ்ட்ரென்த்னாலே ஆஞ்சநேயர் தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கொடியில வந்து ஆஞ்சநேயர் இருப்பார். ஓகேவா. அது போக அந்த தேரோட்டியா உட்கார்ந்து இருக்கிறது உலகத்தை காக்கக்கூடிய கிருஷ்ண பகவான். இவ்வளோ பேர் இருந்தே
உனக்கு தேட அவன் சாதாரண தேர் வச்சிருக்கான். அவன் சாதாரண மாந்தன், சத்திரியன் கூட கிடையாது. சரியா? முறையா எந்த வித்தையும் கத்துக்காத ஒருத்தனா இருந்தே உன்னை 2